ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான சுலபமாக பண்ணக்கூடிய எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்லா சாஃப்டான ஜூஸியான மோடிச்சூர் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்காக நான் இன்னைக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. 1 கப் கடலை மாவுக்கு எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டியே இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துடலாம். மோடிச்சூர் லட்டோட ஸ்பெஷலே இந்த கலர் தான். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் காஞ்சதுமே ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றுனதுமே எண்ணெயோட நுரை நல்லா பொங்கி வரும். இந்த எண்ணெயோட நுரை அடங்கி எல்லா சைடுமே நல்லா வெந்ததுமே இதை எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க. அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா வேகும். மிச்சம் இருக்க மாவையும் இந்த மாதிரி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா மாவையுமே நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுமே இதை சின்ன சின்ன துண்டுங்களாக பிச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் பண்ணிட வேணாம், ஓரளவுக்கு கொரன்னே இருக்கட்டும் இந்த மாதிரி. அப்போ தான் நம்ம லட்டு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், பார்க்குறப்பவே உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் தெரியும். இந்த மாதிரி நல்லா தருன்னு இருக்கணும். இப்போ நம்ம பாகு காய்ச்சிடலாம். ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த பாகுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. மிதமான சூட்டில் 5 நிமிஷம் கொதித்து பிசு பிசுன்னு ஆனாலே போதும். இப்போ இதில் மறுபடியும் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான். கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது 5 நிமிஷம் ஆச்சு. பாகு பிசுக்கு பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த சக்கரை பாகும் மாவும் நல்லா ஒன்றோட ஒன்று அப்சர்வ் ஆகி பேனில் ஒட்டாத பதம் வரணும். அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பேனில் ஒட்டாத பதம் வரணும். இந்த ஸ்டேஜில் பொடி பண்ணி வச்சுருக்க முந்திரி சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் பயன்படுத்தலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும், இருக்கட்டும். இப்போது மாவு கை பொறுக்கிற சூடுக்கு வந்துருச்சு. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக உருண்டை பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு லட்டு அழகாக வரும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்மளோட சுவையான மோடிச்சூர் லட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரியே மிச்சம் இருக்க மாவுங்களையும் நம்ம லட்டாக பிடிச்சி எடுத்துடலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதை இன்னும் அழகாக்குறதுக்கு ஒவ்வொரு லட்டு மேலேயும் ஒரு முந்திரி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மோடிச்சூர் லட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.